வணக்கம். எதை எடுத்தாலும் தடங்கலா? இதற்கும் இருக்கு பரிகாரம். சிலருக்கு வாழ்வில் எதை செய்ய முயன்றாலும் ஏதாவது ஒரு விதத்தில் தடங்கள் உண்டாகும். அப்படி செய்து முடித்தாலும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைப்பது இல்லை. இவ்வாறு காரிய தடங்கள் ஏற்படுவதற்கு முப்பிறவியில் செய்த பாவங்களே காரணம். இவர்களை யோக கட்டைகள் என்று கேலி செய்வார்கள். முப்பிறவியில் நல்வினை பயன் இருக்குமானால் இப்பிறவியில் செய்யும் எல்லா செயல்களும் வெற்றியை தரும். அதுவே எதிர்மறையான செயல்களை சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது அவர்களின் முன்னோரோ செய்திருந்தால் தடங்கள் ஏற்பட்டுவிடும். இதை ஒரு எளிய ஸ்லோகத்தின் மூலம் சரி செய்யலாம். இராமாயணத்தை ஹிந்தியில் ராமசரிதமானஸ் துளசிதாசர் எழுதியுள்ளார். அதில் பாலகாண்டத்தில் வரும் இந்த ஸ்லோகன் இந்த தடங்களை சீர் செய்யும். இந்த ஸ்லோகன் இதை சொல்ல முடியாதவர்கள் பொருளை சொல்லலாம். ரகுநாதா, உன் நாமத்தை வணங்குகிறேன். அக்னி, சூரியன், சந்திரன் எல்லாமே அந்நாமத்தில் அடங்கியுள்ளன. ராமநாமத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்தியின் அம்சங்களும் உள்ளன. வேதத்தின் உயிர் நாடியும் நிர்குணமானவனும் நற்குணங்களின் இருப்பிடமாகவும் இருக்கும் ராமநாமத்தை போற்றுகிறேன். இந்த ஸ்லோகத்தை சொல்ல எவ்வித விரதமும் இருக்க வேண்டியதில்லை. நேரம் காலமும் இல்லை. தினமும் 3 முறை தொடர்ந்து ஜபித்து வருவோருக்கு முன்வினை பாவம் நீங்கி அனுகூலம் உண்டாகும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.